என்ன அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சு என் ஃபேஸை. அடுத்த ஃபீச்சர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டில் இட்ஸ் ட்ராக்கிங் மீ. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கேலக்ஸி S23 அல்ட்ராவும் நம்ம DJI gimbal om4 பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஏன்டா கிம்பிள் பற்றி தான் முன்னாடியே போட்டியானா அது நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். வாங்கின கொஞ்சம் நாள்லேயே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ கிம்பிள் நான் பொட்டன்ஷியல் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. ப்ளஸ் நான் 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன் தான், பட் அது பழைய ஃபோனில் போட்டிருப்பேன். பழைய ஃபோனில் அட்டாச் பண்ணது பார்த்திங்கன்னா அது வந்து 1080 தான் எடுக்கும் மோஸ்ட்லி. அது 4K எடுக்காது. ஏன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸ்க்கெலாம் 4K கிடையாது, வேறு ஐஃபோனில் தான் பண்ணால் 4Kன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது ஃபோனில் 4K சப்போர்ட் ஆகுது, அதுவும் 60 ஃப்ரேம்ஸில் செகண்ட் சப்போர்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. நான் கிம்பிள் வந்து ஆக்சிடென்ட் ஆனது வந்து ஆன் பண்ணவே இல்லை. ஏன்னா அதோட பேக் கிஞ்சிச்சு, அதுக்கப்புறமா கிம்பிள் அடி வாங்கியிருக்கும், அப்புறமா அந்த ஃபோன் மற்ற கிளாம்ப் பெண்ட் ஆகிருக்கும். சரி அது யூஸ் ஆகாதுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரி நேற்று எதுக்கும் ஆன் பண்ணலான்னு ஆன் பண்ணால் ஃபுல் பேட்டரியில் இருக்குது சார்ஜு. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கலாம், சரி இந்த ஃபோன் அட்டாச் பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணி வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன். எல்லா ஃபங்க்ஷனுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கு, ப்ளஸ் லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு ஃபோன் மற்ற கிளாம்ப். மற்றபடி கிம்பிள் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ யாருன்னா வந்து கிம்பிள் வாங்க போகிறீங்க, இல்லைனா இந்த மாதிரி ஃபோனில் வந்து கிம்பிள், அதான் மொபைல் கிம்பிள் அது. ஸோ ஃபோன் மாட்டி கிம்பிளில் வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இப்போ DJIயில் புது மாடல் 6 வரைக்கும் வந்துடுச்சு, பட் 4 SE இதுவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ யாரும் புதுசாக தேவையில்லை. 2 இயர்ஸ் முன்னாடி மாடல் வாங்கினீங்கன்னா கம்மி ரேட்டுக்கே வரும். அதிலே நீங்கள் பெஸ்ட்டான வீடியோவும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் இந்த டைமில் போகிறோன்னா, பழைய 2 வருஷம் மாடலோ, நம்ம 2 வருஷம் மாடல் நினைக்கிறேன், 2 வருஷம் பழைய மாடல் நினைக்கிறேன். அது இருந்தாலும் ஸ்டில் நவ் ஒர்க்ஸ் லைக் அ டேங்க். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிங்க. லைக் பண்ண தான் அது வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் காட்டும். லைக் பண்ணலன்னா வீடியோ வந்து ரீச் ஆகாது. எனக்கு இன்னும் சேனல் கூட மானிட்டர்ஸ் ஆகல. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பிள் வச்சு ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வெயில் வர மாதிரி இருக்கா, இந்த சைடு பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ இது இருங்க தெரியுதுங்களா? ஸோ அதான் கிம்பிள் வச்சு இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது 10 மினிட்ஸ் வீடியோ எடுக்கும். பட் நம்மளுக்கு ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மைக் இல்லாமல் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆடியோ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு தான் எல்லோரும் ஃப்ரண்ட்டில் டைட்டில் கார்ட்லேயே போடுவேன், ஹெட்செட் போட்டு வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மைக் வாங்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ வாங்கிட்டேன்னா நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நம்ம கிம்பிள் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அதுக்கு ப்ளஸ் அதில் ட்ராக்கிங், மோஷன், இன்னமும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ பர்ஃபெக்டாக அதில் ஒர்க் ஆகுது. ஐ திங்க் அதில் புது அப்டேட் எதுவும் வந்திருக்கு போல் இருக்குது. தினத்துக்கு ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ரிசல்ட் பார்க்கும்போது அது கேமராவை கைட்டிடணும். ஸோ அப்போ அது தெரியாது, அதை இப்போயே காட்டிடுறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்லாம் ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் தான், பட் இந்த சைட்லாம் தேஞ்சு போயிருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். அண்டு மேலே வேறு கிளாம்ப் பார்த்திங்கன்னா, இந்த கிளாம்ப் இருக்குல்ல, நான் சுற்றி வச்சு தட்டி சரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது பெண்ட் ஆகிடுச்சு. அது பெண்ட் ஆகி அது எப்படி தேஞ்சு போயிடுச்சு அது. அண்ட் திஸ் சைடு பார்ப்போம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும், அது லைட்டாக இந்த இடத்துல பெண்டாக இருக்கும். அது பிளர் ஆகுது பாருங்கள் அந்த இடம். அது பெண்ட் ஆகிட்டு இருக்கா, நான் சுற்றி வச்சு தட்டி சரி பண்ணேன். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஃபேஸ் ட்ராக்கிங், ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு கேமராமேனே தேவை கிடையாது இந்த கிம்பிள் இருக்கும்போது. நான் ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன். அண்ட் அதுக்கு சாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக போட்டிருப்பேன் தான். பட் என்ன இருந்தாலும் இப்போ புதுசாக அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்கு. ஸோ ஃபேஸ் ட்ராக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கை காட்டினா வந்து ட்ராக் பண்ணுவோம் நம்மள பேக் கேமராவில். ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் நின்னாலே போதும், நம்ம ஃபேஸை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ போயிட்டு நம்ம அது எப்படி ட்ராக் பண்ணுது, அது எப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பேக் கேமராவில் ஸ்விட்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் எதுவும் ட்ராக் பண்ணல. நான் ஜஸ்ட்டு என்னோடய கேமராவை வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு மாற்றுறேன். உடனே பார்த்தீங்களா கிம்பிள் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மூவ்மெண்ட்டை நகர்றேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சு என் ஃபேஸை. அதை ரெக்கார்ட் போடல சரிங்களா, ஏன்னா ரெக்கார்ட் போட்டால் வீடியோ நீளமாகிடும். அதான் உங்களுக்காக பார்த்தா தெரியுது கிம்பிள் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கீழே குனிஞ்சாலும் சரி எல்லா மூமெண்ட்டையுமே ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா புது ஃபோன் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பழைய ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கனால உங்களுக்கு ஒரு கேமரா பர்சன் தேவையில்லை. முக்கியமாக இதில் ஒயர்லெஸ் மைக் இருக்கணும். மழை வருது, என்ன பண்ணுறது, மழை வேறு வந்துட்டுருக்கு, வேறு அது பழைய ஃபோன் வேறு உடஞ்சிருக்கு, நனைஞ்சிச்சுன்னா போயிடும். ஸோ மழை ஸ்டாப் ஆனாலும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பட் இப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க, நல்லா நான் எவ்வளோ இப்போ நான் டக்குன்னு போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டக்குன்னு இப்படி வரேன். ஆக்சுவலாக அந்த வீடியோஸ்லாம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். சப்போஸ் வேறு யாருன்னா அது மாதிரி வேகமாக மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே கேமரா கேன் ட்ராக் யூ, ஐ மீன் த கிம்பிள் கேன் ட்ராக் யூ. ஸோ அது வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு கேமராமேன் தேவை கிடையாது. ஒரு ஒயர்லெஸ் மைக் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா ஒயர்டு மைக் வச்சிங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒயர் மைக் இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, போயா மைக்கு. ஸோ அது யூஸ் ஆகாது. ஸோ நான் தான் நான் ஒயர்லெஸ் மைக் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இந்த கிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டேமேஜ் ஆனது, அது அப்புறம் டைம் லேப்ஸ்லாம் நல்லா இருந்திருக்கும். இதுவும் இதோட ஃபீச்சர் தான். அடுத்த ஃபீச்சர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டில் இட்ஸ் ட்ராக்கிங் மீ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறேன். பேக் கேமராவில் என்னதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ராக்லாம் பண்ணாது. இப்போ நான் பேக் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு வீடியோ மோடு ஷூட் பண்ணிடுறேன். இருங்க, வீடியோ மோடு போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஜெஸ்டர் கண்ட்ரோல்னு. ஃபாலோ அண்ட் ஷூட் மோடுன்னு இருக்குது, ஷூட் மோடுன்னு ஒன்று இருக்கும். ரெண்டே மோடு தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட்டியிருப்பேன். ஜஸ்ட்டு இப்போ நான் கிம்பிளை திருப்புறேன். இப்போ கிம்பிள் கேமராவில் கேப்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, கேமரா ஸ்ட்ரைட் ஆகிடுச்சிங்களா. இப்போ எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது? இப்போ தான் நம்மளுக்கு யாருக்கு கேமரா பர்சன் இல்லைனா நம்ம கை இப்படி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ளாஷ் அப்புறமா சவுண்ட் வரும், தெரியுதுங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே சேம் ஃப்ரண்ட் கேமராவில் எப்படியோ அதே மாதிரி ரேர் கேமராலையும் வந்து இந்த வீடியோ நான் போட்டு விட்றேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ட்ராக் பண்ணுறதும் இல்லாமல் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ நான் பேசுகிறது தான் அந்த வீடியோவில் கேட்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அப்படியே குனிறேன். நான் எவ்வளோ குனிஞ்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுது, பார்த்தீங்களா. ஸோ கிம்பிள் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பழைய வீடியோவில் இருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இது, ஏன்னா நிறைய பேர் என்ன கிம்பிள் வந்து நான் இன்னும் ஃபுல் வீடியோ போடலன்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுருப்பேன். இது பார்ட் 3 மாதிரி வச்சுக்கோங்க, வித் மை நியூ ஃபோன். செமல. இப்போ கிம்பிளோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபோன்லேயே பக்காவான ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம கை காட்டினோன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஸ்டாப் ஆகிடும். பட்டு நின்றுச்சு, பார்த்தீங்களா, புரியுதுங்களா. இப்போ இட் ஸ்டாப் ட்ராக்கிங் மீ. இப்போ வந்து நின்று போச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கிம்பிளோட பொட்டன்ஷியல். அதான் நம்ம எவ்வளோ ஓடனா எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாருங்கள், மறுபடியும் கை காட்டினோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே ஸ்டாப். சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓடலாம். ஆக்சுவலாக நம்ம ஃபோன்லேயே சூப்பர் ஸ்டடி மோடு இருக்குது, அதிலே பார்த்துருப்பீங்க. பயங்கரமான ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் நம்ம ஒரு கிம்பிள் வச்சு பண்ணும்போது இன்னும் பக்காவாக வரும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ. ஓகே கைஸ், நம்ம கிம்பிளை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி இப்படி ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை டபுள் டேப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம இருந்த பொசிஷனில் கேமரா வந்து நின்றுடும். அவ்வளோதான், நின்று போச்சுங்களா. இப்போ வந்து ஜாய்ஸ்டிக்கில் நம்ம ரைட் மூமெண்ட்டு லெஃப்ட் மூமெண்ட்டெல்லாம் கொடுத்துக்கலாம். அப்பு டவுனு எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணுன்னா பின்னாடி டபுள் டேப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கிம்பிள் ஸ்டேபிள் ஆகிடும். இந்த மூமெண்ட் வந்து நம்ம லெஃப்ட் இப்படியும் திருப்பலாம், இதை நம்ம ஸ்பீட் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக ஆகணுமா. இப்போ நம்ம கை டக்குன்னு கொடுத்தாலும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மூவ்மெண்ட் ஆகும். இது நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பொசிஷன் பார்த்திங்கன்னா லாக்கில் இல்லை, நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும், கேமரா ஸ்டேபிளாக இல்லை, இப்படி ஆடிட்டே இருக்கா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ அந்த பொசிஷனை வந்து அந்த இடத்துல நான் லாக் பண்ண போகிறேன். அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டேன் இந்த ஃப்ரேமை. அந்த பின்னாடி இருக்கிற பட்டனை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ கேமரா லாக் ஆகிடும். ஸோ அப்படியே அந்த மூமெண்ட்லேயே தான் இருக்கும். நம்ம என்ன தான் மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே கையில் அந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அது ஸ்டேபிளாக அந்த இடத்துல லாக் ஆகி நிற்கும், மூவ்மெண்ட்டே ஆகாது. அண்டு ஜூம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே இந்த பட்டன் கொடுத்துக்குறாங்க, வைடு அண்டு ஜூமிங்க்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜூம் பண்ணுறேன்னா ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணுறேன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அழகாக ஜூம் ஆகும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் தெரியுதான்னு தெரில, அப்படியே பொறுமையாக ஒரு சினிமாட்டிக்காக ஒரு ஜூமிங் இருக்கும். டக்குன்னு ஜூம் ஆகுறதுலாம் இல்லை, பொறுமையாக அழகாக ஜூம் ஆகும். அதே மாதிரி பொறுமையாக ஜூம் அவுட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ப்ளீஸிங்காக இருக்கும் கண்ணுக்கு. டக்குன்னு ஜூம் ஆச்சுன்னா தான் கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அவ்வளோதான். இதில் டாலி ஜூம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டக்குன்னு போய் டக்குன்னு வர்றது, நடந்து போகிறது, அதெல்லாம் நிறைய பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ இதுதான் நம்மளோட கிம்பிளோட பேசிக் கண்ட்ரோல்ஸு. இதில் நம்ம ரெக்கார்ட் ஏற்றிக்கலாம். இது மோட் பட்டன். அப்புறமா ஜாய்ஸ்டிக் காட்டிட்டேன். ஃபோனில் சார்ஜ் இல்லைனா இந்த டைப் சி மூலிமா சார்ஜ் இதுலேயே போட்டு இதுலேயே போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, அப்புறம் யூஎஸ்பி இருக்கும் ப்ளக்கு, சாரி இது பார்த்தீங்களா யூஎஸ்பி ஒயர் இருக்கும். இதை பிடிங்கிட்டு நம்ம இதுலேயும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம கிம்பிளில் ஓடி பார்த்துருவோம். இப்போ இந்த மோட் பட்டன் டபுள் டேப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம கேமராவை இந்த இதுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஓடினா எவ்வளோ அளவுக்கு நம்ம இப்போயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெடியாக நிற்குதுன்ட்டு. ஸோ இது எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். ப்ளஸ் இதுலேயும் காட்டுறேன் பேக்ரவுண்டில் நான் எந்த அளவுக்கு ஓடுறேன் ஸ்பீடுன்னு கூட. சரிங்களா, வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா புது ஃபோன் கிம்பிளில் வச்சு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட்டுறேன். இப்போ இந்த ஒயர் இருக்கனால மேபி உங்களுக்கு லைட்டாக லிட்டில் பிட் ஆஃப் ஷேக் தெரியும். நான் எவ்வளோ டேர்ன் பண்ணாலுமே தெரியுதுங்களா, நான் லெஃப்ட் ரைட் பண்ணுறேன், ஆனாலும் ஸ்க்ரீன் வந்துட்டு அந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நான் பின்னாடி நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஹோல்டு எடுத்துட்டு நான் இப்போ நான் கேமராவை பேன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பேன் பண்ணால் கேமரா பேன் ஆகும் லாக் பண்ணாமல். சரிதுங்களா, ஸோ இந்த மாதிரி பேன் பண்ண முடியும். மறுபடியும் மழை வந்துச்சு, இட்ஸ் ஓகே. இதுதான் இப்போ நீங்கள் ரன்னிங்கில் போனீங்கன்னா, நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது அது லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ரன்னிங்கில் போனீங்கன்னா ஐ கேன்ட் ரன். ஸோ காலில் என்னால் ரன்லாம் பண்ண, வாக் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேபிளாக இருக்குது. இது நீங்கள் பேன் பண்ணால் இப்போ பேன் ஆகாது லாக் மோடில். இது மாதிரி நிறைய FPV மோட்ஸு, ஸ்போர்ட்ஸ் மோட்ஸு, 1% மோடு நிறையா இருக்குது. இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ இதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சேன்னா நான் ஃபோன் அப்படி வச்சிடுறேன். பார்த்தீங்களா, ஃபோன் எவ்வளோ தூரத்துக்கு நான் இப்படி எடுத்துகிட்டு போனாலும் சரி, இந்த பக்கம் நான் இப்படி எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனாலும் கேமரா என் பக்கமே தான் இருக்குது. ஸோ என்னையே அதை ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம கேமரா பர்சன் இல்லாமலே பண்ணலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கிம்பிள் பற்றி நான் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், கேஜெட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கிம்பிளோட ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் எல்லாம் போட்டிருப்பேன். அந்த கிம்பிளோட ஃபுல் பொட்டன்ஷியலும் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிள் நல்லா இருக்கிற ஒரு கேமரா பர்சனே தேவையில்லாமல் அந்த கிம்பிளை சிம்பிளாக யூஸ் பண்ணுறது, அதோட ஜூமிங் பவர், அப்புறம் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி சிம்பிளாக வந்து முக்கியமான பார்ட் அந்த கிம்பிள். ஏன் கிம்பிள் வாங்க போகிறோம், அது உள்ள என்ன இருக்குது, மோடு இருக்குது, அதெல்லாம் வந்து நான் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோ லென்த் பண்ண விரும்பல நான். ஸோ கிம்பிளில் வாங்கினீங்கன்னா அதில் என்னென்ன யூஸு, நம்மளுக்கு பொட்டன்ஷியலாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் என்னதுன்னா அதெல்லாம் என்ன யூஸஸ் இருக்கோ அது மட்டும் தான் அந்த கிம்பிளில் காட்டியிருப்பேன். அண்ட் ஃபோன் எந்த ஃபோனாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த ஃபோன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஃபோனாக வேணால் இருக்கலாம். அது மொபைல் கிம்பிள் தான். சரிங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருன்னா சேனல் புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எதனா சேஞ்சஸ் தேவையா, இல்லை புதுசாக வேறு எதனா வீடியோ போடலாமா, இல்லை கிம்பிள் வச்சு உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். அந்த ஃபோன் வச்சு எதனா ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் என் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் வந்து ஜாலியாக ஊர் சுற்றி போயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் தான். அவர் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் வந்து மெக்கானிக்லாம் இல்லை, ரைடர். அவர் நல்ல ஜாக்கெட்ஸு அப்புறம் பூட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக ரைடெலாம் போவார். அவர் 390 ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால் வண்டி வரது கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லெஸ் மைக், மோஸ்ட்லி அந்த ஒயர்லெஸ் மைக் பற்றி தான் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இந்த வீடியோ வந்து முக்கியமாக யாரெல்லாம் ஃபோன் வச்சு வீடியோகிராஃபியில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கிம்பிள் வாங்க சொல்லி அவங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா புது மாடலே வாங்க தேவையில்ல. Osmo 4 ஆக்சுவலாக ரொம்ப பழைய மாடல், இதுவே பர்ஃபெக்டாக இருக்காது, இதுவே கம்மி ரேட்டில் இதுவே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் நீங்களும் பாருங்கள். இல்லை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்குறீங்கன்னா அதுவும் ஓகே தான். ஸோ எனக்கு வந்து மானிட்டைஸ் எல்லாம் எதுவும் ஆகலை, இந்த சேனல் சின்ன சேனலாகவே தான் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா என் சேனல் மானிட்டைஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் காய்ஸ், நீங்கள் அதை கொஞ்சம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி விடுங்க. ஓகேங்களா, டேக் கேர் பாய்ஸ், பாய். My life is in this time and I